வணக்கம். சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயத்துல ஆச்சரியம் அளிக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல திடீர்னு டைம் ஸ்டாப் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நேரத்தை நாம் நிறுத்தும்போது காற்று வீசுதல் நின்று, தண்ணீர் ஓடுறது ஸ்டாப் ஆகி, எர்த்து சுத்துறதும் நிற்கும். காற்று இல்லாத காரணத்தால நம்மால சுவாசிக்க முடியாது. இதனால நம்ம உறைந்த நிலைக்கு போய் மரணம் ஏற்படும். எந்த விதமான ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத காரணத்தால ஹீட் ரேடியேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஹீட் ரேடியேஷன் ஸ்டாப் ஆகிறதால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பாதிப்படையும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது ஃபோட்டான்ஸ் எனர்ஜியோட ரேஞ்ச். ஃபோட்டான்ஸ்ன்றது லைட், ஃபோர்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பார்ட்டிக்கல். ஃபோட்டான்ஸ் மூவ் ஆக முடியாததால நம்மளால் எந்த ஒரு ஒளியையும் பார்க்க முடியாது. ஆனால் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி லைட்டை காட்டிலும் எதுவும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட், 2 செகண்டுக்கு 6,00,000 கிலோமீட்டர். 0 செகண்டில் லைட் ட்ராவல் பண்ணாது. ஸோ நம்ம டைமை ஸ்டாப் பண்ண லைட்டை காட்டிலும் ஸ்பீடாக ரீச் ஆகணும். இருந்தாலும் சில வல்லுநர்கள் பிரபஞ்சத்தை உறை வைக்கிறது மூலமாக இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. எது எப்படினாலும் கூடிய விரைவில் விஞ்ஞானிகள் இதற்கான தக்க விலத்தை தெளிவாக எடுத்துரைப்பாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.